வள்ளி வேலன் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்தையா ஓடி வந்து வேலன் கிட்ட நான் எங்க தேடியும் அம்மாவை காணாங்கிறாங்க. என்னம்மா எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா மண்டபத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நல்லா தேடி பாருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. முத்தையாவும் சரிப்பா நான் போய் மறுபடியும் தேடி பார்க்குறேன்ட்டு போறாங்க. கிட்ட கூட சொல்லாம அம்மா எங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்த்தி உள்ள வராங்க. டேய் உனக்காக எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாடாங்கிறாங்க. டேய் வர நீ போடாங்கிறாங்க. டேய் வாடா நானே கையோடு கூட்டிட்டு போறேன் வா வான்னு கூப்பிடுறாங்க. நான் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் நீ போ வர அப்படிங்கிறாங்க. டேய் சீக்கிரம் வரல அவ்வளவுதான் பாத்துக்கோன்னு மிரட்டிட்டு போறாங்க. கார்த்தி என்ன இவன் விடமாட்டான் போல இருக்கு. ஒருவேளை ஜானகி அம்மாவை அந்த லிங்கம் ஏதாவது பண்ணியிருப்பானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேலன்கிட்ட இருந்து அப்பதான் வேலனுக்கு ஃபோன் வருது. என்னடா வள்ளியோட அம்மா ஜானகியை காணும்னு நீ தேடிட்டு இருக்கியா? நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அதை ரசித்து பாரு அப்படின்னு சொல்லி லிங்கம் ஜானகியை கட்டி போட்டுருக்கிற அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. சார் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? தயவு செய்து அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு வேலன் பதறாரு. நீ சீக்கிரமா போய் ரேணுகா கழுத்தில் தாலி கட்டணும், வள்ளி கழுத்தில் தாலி கட்டணும்னு நினைச்சு பாக்குறியா என்ன நடக்குதுன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து ஜானகி நெத்தியில வைக்கிறாங்க. சார் சார் அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. வேலன் என்னடா நீயும் உங்க அப்பனும் இந்த அம்மாளுக்கு அவ்வளவு விசுவாசியா இருக்கீங்க பாருடா வேலா, உங்க விசுவாசமெல்லாம் இவளோட உயிரை காப்பாத்தது. நான் சொல்றது நீங்க செய்யலைன்னா இவ தலை செதறிடம் பாத்துக்கோன்னு சொல்லி துப்பாக்கி தலைக்கு நேரா குறி வைக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சுறாங்க வேலன். அப்படின்னா நான் சொல்றத கேளு, சீக்கிரமா மனமேடைக்கு போய் ரேணுகா கழுத்துல தாலியை கட்டு, இல்லைன்னா இவ தலை செதறிடும். இப்ப என்ன செய்ய போறேங்கிறாங்க. சார் நான் சீக்கிரமா போய் தாலியை கட்டிடுறேன், அவங்க ஒன்றும் பண்ணிடாதீங்கிறாங்க வேலன். சரி சொன்ன பேச்சை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்றாங்க. லிங்கம் என்ன ஜானகி பாத்தியா உனைய வச்சே அந்த வேலனை எப்படி ரேணுகா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்னு, என்ன நீ கல்யாண மண்டபத்துக்கே வந்து என்னையும் எங்க அக்காவையும் மிரட்டுவியா அப்படின்னு ஜானகியை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வெளியில நின்றுட்டு வேலனோட ரூம் கதவை தட்டுறாங்க. என்னடா முடிச்சிட்டியா சீக்கிரம் வரையாங்கிறாங்க. டே வர இருடா அவசரப்படுத்தாதேங்கிறாங்க. வேலன் போன் பண்ணி அடியாளுங்களை கூப்பிடுறாங்க. நான் மாடியில இருக்கேன் சீக்கிரம் வாங்குறாங்கிறாங்க. ரவுடிங்களும் 4 பேர் வந்திருக்காங்க. இங்க பாரு ஜானகி இந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன், முக்கியமா அந்த வேலனுக்கு தெரியக்கூடாதுடா, இங்கேயே காத்திருந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லிங்கம் வெளியில வராரு. ரவடிங்களும் அவர்த்தையே சேர போட்டு காத்திருக்காங்க. இந்த பக்கமா வேலன் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம எல்லா ரூமையும் தேடிட்டோம், ஒரே ஒரு ரூம் மட்டும் பாக்கல. அந்த ரூம் கதவை தட்டின போது உள்ள லாக் பண்ணிருந்தாங்க. யாருன்னு கேட்கும்போது சரியான பதில் வரல. கண்டிப்பா அந்த ரூம்ல தான் அத்தை இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பாத்ரூம் கண்ணாடி எல்லாம் எடுத்துட்டு பாத்ரூம் வழியா தப்பிச்சு ஓடி வராங்க வேலன். கார்த்தி வெளியிலேயே நின்னுக்கிட்டு கதவை தட்டுறாங்க. டே வேலா சீக்கிரம் வரப்போறியா இல்லையா, வேலா வேலான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க வேலன் தப்பிச்சு ஓடி வந்து அந்த ரூமை செக் பண்றதுக்கு போறாங்க. வேலன் வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போன் பண்ணி அந்த ரஞ்சித் மட்டும் வெளியில வராம போய் அவன் ரூம் லாக் பண்ணுங்கடாங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்ன பதட்டமா பேசுறீ, என்ன நீ மண்டபத்துக்குள்ள தானே இருக்கேங்கிறாங்க. ஆமாண்டா மண்டபத்துக்குள்ள தான் இருக்கேன், முதல்ல நான் சொன்னதை செய்யுங்கடாங்கிறாங்க. சரின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரஞ்சித் ரூம் தேடி போறாங்க. வேலனோட மாமா அவங்க அக்காவை கூப்பிட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்கான் உன் தம்பி, ரேணுகா கழுத்துல தாலி கட்டாம தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான், இந்த தடவை மட்டும் ரேணுகா கழுத்துல தாலி கட்டல அப்புறம் இருக்கு உனக்கு இருக்கு அவனுக்கு இருக்குங்கிறாங்க. ஆமா என்கிட்ட சொல்றது எல்லாம் போய் என் தம்பி கிட்ட சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட எங்க சொல்றீங்கிறாங்க. கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்காம இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கிறாங்கிறாங்க. அப்புறம் பாத்துக்கலாம் இருங்கன்ட்டு போறாங்க. ரஞ்சித்தும் மனக்கோலத்துல மனமேடைக்கு வரதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வேலனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வெளியில வந்து நிக்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. இந்த பக்கமா ரஞ்சித் யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வள்ளியோட கழுத்துல தாலி கட்ட போறேன், அதுக்கப்புறம் இருக்குடா வேலை உனக்கு, என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறமா வச்சிருக்கேன் உனக்கு ஆப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரஞ்சித். கதவை தட்டுற சத்தம் கேட்டு ரஞ்சித் போய் கதவை திறக்கிறாங்க. அங்க வேலனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கையில மயக்க மருந்து போட்டு வச்சிருக்காங்க. ரஞ்சித் பார்த்ததும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. நீ தாண்டா வேணும் மகனே அப்படின்னு சொல்லி கர்ச்சிப்ப அப்படியே மயக்க மருந்தோட ரஞ்சித் முகத்துல வச்சு அமுத்திடுறாங்க. அழுத்தி பிடிச்சதும் ரஞ்சித் மயங்கி விழுந்துடுறாரு. டேய் சீக்கிரமா வாங்கடா மயங்கிட்டான், எம்எல்ஏ வரதுக்குள்ளேயே நம்ம இங்க இருந்து போயிடலாங்கிறாங்க. டேய் இன்னும் கொஞ்சம் மயக்க மருந்து போட்டு போலாமாங்கிறாங்க. வேண்டாம்டா இதுக்கு மேல போட்டோம்னா செத்து கித்து தொலைஞ்சிடுவான், பிரச்சனை பெருசாயிடும், இன்னும் அரை மணி நேரத்துக்கு வெந்திருக்க மாட்டான், வாங்கடா போலான்னு எல்லாரும் வெளியில வராங்க. வேலன் அந்த ரூம் பக்கமா போறாங்க. அந்த இடத்துல 4-5 ரவுடிங்க உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்ததும் வேலனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. இவனுக்கு எதுக்காக இந்த ரூமுக்கு முன்னாடி வந்திருக்கானுங்க, சரி நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கதவை திறக்க போறாங்க. டேய் உனக்கு இங்க என்னடா வேலை, மரியாதையா போயிடு இல்லைன்னா அடி வாங்கி செத்துடுவேங்கிறாங்க. வேலன் 4 ரவுடிகளையும் அடி பின்னி எடுக்கிறாரு. ஒரு வழியா அடிச்சு எல்லாத்தையும் துரத்தி விட்டதுக்கு அப்புறமா ரூமை நீக்கிட்டு வந்து பாக்குறாங்க. ஜானகி அம்மாவை கட்டி போட்டிருக்காங்க. கட்டை அவுத்துட்டு அத்தை வாங்க போலாங்கிறாங்க. வேலா நீ சீக்கிரமா போய் வள்ளி கழுத்துல தாலியை கட்டு போப்பா நான் வந்துடுறேன் போங்கிறாங்க. ஜானகி இல்லத்த உங்களை இப்படியே விட்டுட்டு எல்லாம் போக முடியாது வாங்க நீங்கன்னு கூப்பிடுறாங்க. வேலன் வெளியில வேலனோட அப்பா முத்தையா ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த ரூமுக்கு முன்னாடி 5-6 ரவுடிங்க அப்படியே ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு கிடக்கிறத பார்த்துட்டு ஏன்டா உங்களுக்கெல்லாம் என்னடா ஆச்சு, ஏன்டா நீங்க எல்லாரும் லிங்கத்தோட ஆளுகளாச்சு, என்னதான் நடந்திருக்குன்னு தெரியல அப்படின்ட்டு ரூம்குள்ள ஓடி வந்து பாக்குறாங்க. வேலன் ஜானகி 2 பேரும் நிக்கிறத பார்த்துட்டு வேலா என்னாச்சு அம்மாவுக்குன்னு கேட்கறாங்க. லிங்கம் அத்தையை கட்டி போட்டுட்டு போயிருக்காங்கிறாங்க. என்னது கட்டி போட்டானா, வேலா நான் தான் சொன்னேன்ல அந்த லிங்கம் அவ்வளவு மோசமானவ, கொலை பண்ண கூட தயங்க மாட்டான்னு சொல்றாங்க. முத்தையா முத்தையா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வேலனை மனமடிக்கு போய் வள்ளி கழுத்துல தாலியை கட்ட சொல்லுங்கிறாங்க. ஜானகி ஆமாமா அம்மா சொல்றதுதான் கரெக்ட் வேலா, நீ மனமடிக்கு போங்கிறாங்க. முத்தையா அம்மாவை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் நீ போப்பாங்கிறாங்க. முத்தையா சரிப்பா. அந்த கார்த்தி வேற கதவுக்கு வெளியில நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கான், அவன் நான் வரலினதும் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பண்ணிடுவான், நான் அங்க போறேன், நீங்க எப்படியும் அம்மாவை மனமடி கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வேலன் அந்த ரூமுக்கு போறாங்க. ஐயர் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கமா ரேணுகா வள்ளி 2 பேரும் மனமேடைக்கு வந்ததுமே எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ரத்னவேல் வேதநாயகி கிட்ட போய் ரஞ்சித்தை கூட்டிட்டு வாங்குறாங்க. சரி தம்பி போய் கூட்டிட்டு வரேன்ட்டு போறாங்க. வேதநாயகி வேலனோட ஃப்ரெண்ட்ஸுங்க வேலனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. வேலை முடிஞ்சது நாங்க அப்ப நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டுமா இல்ல எங்கேயாவது தூக்கி
கூட்டிக்கிட்டு வந்துட்டுமான்னு கேட்குறாங்க. அவன் மயக்கத்தில் தானே இருக்கான், அவனை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துருங்கடான்னு சொல்றாங்க வேலன். இவங்க ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது வேதநாயகியும் ரத்னவேலும் ரஞ்சித்துன்னு கதவை தட்டுறாங்க. வேலனோட ஃப்ரெண்ட்ஸுங்க வேலன் கிட்ட சொல்றாங்க, ஐயோ நாங்கள் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி யாரோ வந்துட்டாங்கடாங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி யார் வந்தாலும் சரி நீங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுறாதீங்க, பாத்ரூம்குள்ள ஒரு சின்ன சந்து இருக்கும், அந்த வழியா வெளியில வந்துருங்கடா அப்படின்னு சொல்றாங்க. வேலன் சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஸுங்களும் பாத்ரூம் வழியா வெளியில வந்துடுறாங்க. ரேணுகாவோட அப்பாவும் அம்மாவும் வேலனை பார்க்கறதுக்காக வராங்க. வந்து பார்க்கும்போது, டே என்னடா இது, வேலனை கூட்டிட்டு வான்னு சொன்னா நீ என்ன வெளியில வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அம்மா நானும் அப்ப இருந்து கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்கேன், என்ன ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னவன் இன்னும் வரலன்னு சொல்றாங்க கார்த்தி. ஆமாண்டா, காலையிலேயே அதையும் இதையும் பண்ணி எப்படியோ கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி இப்பவும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பான் போல இருக்கு, அப்படித்தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க ரேணுகாவோட அம்மா. அங்க முத்தையா வராரு. ஐயோ அப்படியெல்லாம் வேலன் பண்ற ஆள் கிடையாது, நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க. எங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்? இங்க பாருங்க முத்தையா, இப்ப உங்க பிள்ளை ஏதாவது ஏடாகூடம் பண்ணுனா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும்னு ரேணுகாவோட சொந்தக்காரங்கெல்லாம் முத்தையாவை மிரட்டுறாங்க. வேலன் அப்பதான் கதவை திறந்துக்கிட்டு வெளியில வராங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் கூட்டமா இங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. வேலா நீ ரொம்ப நேரமா கதவை திறக்கலின்னு இங்க ஒரே கலவரம் ஆயிப்போச்சுன்னு சொல்றாங்க முத்தையா. எது கலவரம் ஆயிடுச்சா, இங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேலா நீ ஓடி போயிட்டேன்னு சொல்லி பெரிய குத்தம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க எல்லாரும். சரி சீக்கிரம் வாங்கன்னு வேலன் கிட்ட சொல்லிட்டு அதான் வந்துட்டாருல வாங்க போலான்னு எல்லாரும் மணிமணிக்கு போறாங்க. இந்த பக்கமா வேதநாயகி ரத்தன பேர் ரெண்டு பேரும் எப்படியோ ஒரு வழியா கதவை தள்ளிக்கிட்டு உள்ள வர்றாங்க. வந்து பார்க்கும்போது ரஞ்சித் நல்லா அசந்த தூங்குற மாதிரி இருக்காங்க. பாத்தி அக்கா உமாவை எந்த நேரத்துல எப்படி தூங்குறான் பாரு. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல மணமேடையில தாலி கட்ட போற மாப்பிள்ளை எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருன்னு ரத்தனவேல் சொல்றாங்க. டே ரஞ்சித் எழுந்துடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு அப்படின்னு உருட்டி பெரட்டி எழுப்பி விடுறாங்க வேதனைக்கு. ரஞ்சித்துக்கு ஒரு வழியா மயக்கம் தெளிச்சு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. கண்ணை தேய்ச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. டே என்னடா ஆச்சு, இந்த நேரத்துல இப்படியா தூங்கிட்டு இருப்ப, டே எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்து வள்ளி கழுத்துல தாலியை கட்டுவான்னு வேதனாகி கூப்பிடுறாங்க. ஒரு வேலை நல்லா குடிச்சிட்டு தூங்குறியான்னு ரத்தனவேல் கேட்கறாங்க. ஐயோ மாமா அப்படியெல்லாம் இல்ல மாமா, நான் தூங்கலைங்கிறாங்க. தம்பி இப்பெல்லாம் அவன் குடிக்கிறதே இல்ல தெரியுமாங்கிறாங்க வேதனாகி. அப்படியா, குடிக்காத இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். சரி முகூர்த்தத்துக்கு நேராச்சு, எல்லாரும் உனக்காக அங்க காத்திருக்காங்க, சீக்கிரம் வாடான்னு கூப்பிடுறாங்க. ரத்னவேலு இதோ வர மாமா அப்படின்னு ரஞ்சித் ரெடியாகி வெளியில வராரு. ரேணுகா வள்ளி ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க. வள்ளிக்கு ரேணுகாவுக்கும் நடுவுல வேலனுக்கு வந்திருக்காங்க. அந்த பக்கமா ரஞ்சித்துக்கு வந்திருக்காங்க. வள்ளியும் வேலனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. இந்த பக்கமா ரேணுகா வள்ளியவே பாக்குறாங்க. வேலன் நினப்பு வரக்கூடாதுன்னு என்கிட்ட நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அசந்த கூட நீ வேலனை பார்க்க கூடாதுங்கிற மாதிரி ரேணுகா முறைச்சு பாக்குறாங்க. ரஞ்சித் வள்ளியை பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு மனைவியாக போற, அதுக்கப்புறம் இருக்குடி உனக்குன்னு நினைக்கிறாங்க ரஞ்சித். வேலன் ஜானகி அம்மாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜானகி அம்மாவும் எப்படியோ தப்பிச்சு முத்தையா கூட வந்து நிக்கிறாங்க. ஐயர் மந்திரம் சொல்லி ரஞ்சித் கிட்டையும் வேலன் கிட்டையும் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. ஜானகி பார்க்க வந்தவங்க ஓடி வந்ததும் டே வேலா வள்ளி கழுத்துல தாலியை கட்டுங்கிறாங்க. வேலன் மறு பேச்சு இல்லாம ரேணுகா கழுத்துல தாலியை கட்டுறதை விட்டு வள்ளி கழுத்துல தாலியை கட்டிடுறாங்க. வந்தவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரேணுகா கழுத்துல கட்ட வேண்டிய தாலியை வள்ளி கழுத்துல கட்டிட்டானேன்னு பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த பக்கமா ரேணுகா, அந்த பக்கமா ரஞ்சித் ரெண்டு பேரும் நெருப்புல நிக்கிற மாதிரி வள்ளியும் வேலனையும் அப்படியே எரிச்சு போடுற மாதிரி வெறுப்பா பாக்குறாங்க. எல்லாத்துக்குமே நடந்தது ஒன்னும் புரியாம பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஜானகி அம்மா அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு நிக்கிறாங்க. எப்படியோ என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாச்சு, எனக்கு இது போதும்னு நினைக்கிறாங்க ஜானகி. வேலன் செஞ்ச காரியத்தை பார்த்து ரத்தனவேல் சரியான கோபத்துல நினைக்கிறாங்க. முத்தையாவும் வேலனும் வேதநாயகிக்கும் லிங்கத்துக்கும் நல்ல முகத்துல கரிய பூசிட்டாங்க. என்ன நடக்குன்னு நாளே பார்க்கலாம்.